இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு தாளிக்கிறது எப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை நம்ம குக்கரில் தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுத்துப்போம். இதோடு சேர்த்து நம்ம கல்லுப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ மரவள்ளி கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிப்போம். மரவள்ளி கிழங்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். நான் வேக வச்ச மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வேணும். இங்கே பச்சை மிளகாய் 3 ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வடசட்டி காஞ்சிருச்சு. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு 1 ஸ்பூன் போடுவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு போடுவோம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதோட வெட்டி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் மரவள்ளி கிழங்குக்கு ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு போட்டதுனால இப்போ நான் கம்மியாக மட்டும்தான் போடுறேன். இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மரவள்ளி கிழங்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி வணக்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும்.
வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச இந்த மரவள்ளி கிழங்கு இதோட போட்டு சேர்த்திடலாம். மரவள்ளி கிழங்கு தாளித்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. இப்போ நம்ம தாளித்து வச்ச மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரெடி.